إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறுதி தூதர் நமது உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்று 21வது தொடர். இந்த தொடரில் நாம் இறுதியாக பார்த்தது அஹ்ஸாப், அந்த போரின் நிகழ்வுகள். அஹ்ஸாப் உடைய போரை பொறுத்தவரையில் அது ஹந்தக், ஒரு பெரும் ஹந்தக், ஒரு அகழி தோன்றப்பட்டது. அதனால் ஹந்தக் யுத்தம் என்றும் அது அழைக்கப்படும். இந்த மிக பெரும் அந்த அகழிக்கு மத்தியிலே இரு தரப்பினரும் அம்பெய்து கொண்ட காரணத்தால் அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இரு தரப்பிலும் என்ன செய்தார்கள், சிலர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் முஸ்லீம்கள் உடைய தரப்பில் 6 பேரும், முஷ்ரிக்கள் எதிரிகளுடைய தரப்பில் 10 பேரும் கொல்லப்பட்டனர். இதில் சிலர் ஒரு சிலர் வாளாலும் என்ன செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்ததென்றால், ஒரு அம்பு தாக்கியதில் அவர்களது குடங்கையில் உள்ள நரம்பு என்ன செய்யப்பட்டது, துண்டிக்கப்பட்டது. அதாவது ஹப்பான் இப்னு அக்கான் என்று சொல்லக்கூடியவன் தான் இந்த அம்பை எய்தான். அப்ப இது என்ன செய்தது என்று சொன்னால், ஸஅத் இப்னு முஆத் அவர்களை அதிகம் அவர்களை என்ன செய்தது, வேதனைக்குள்ளாக்கியது. அவர்கள் அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்திக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வே, உனது தூதரை பொய்யாக்கி அவர்களை வெளியாக்கிய கூட்டத்தினரை தவிர வேறு எவரிடமும் உனக்காக நான் போர் புரிவது எனக்கு விருப்பமாக இல்லை என்பதை நீ நன்கு அறிவாய். அல்லாஹ்வே, எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் போரை நீ இத்தோடு முடித்து விட்டாய் என்றுதான் நான் கருதுகிறேன். யா அல்லாஹ், குறைஷிகளிடம் போர் புரிய வேண்டிய நிலை மீண்டும் ஏற்படும் என்றிருந்தால் உனக்காக நான் அவர்களிடம் போர் புரிவதற்கு என்னை உயிருடன் வாழ வைப்பாயாக. நீ போரை முடித்து விட்டாய் என்றிருப்பின் இக்காரியத்திலே எனக்கு மரணத்தை ஏற்படுத்தி விடுவாயாக என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியிலே பார்க்கின்றோம். அதேபோன்று இன்னும் அவர்கள் சொன்னார்கள், பனு குரைலா என்ற அந்த யூதர்கள் குறித்து, என் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் வரை என் உயிரை கைப்பற்றி விடாதே என்றும் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறாக ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். இந்த போரை பொறுத்தவரையில் இதில் முஸ்லீம்கள் கடினமான சூழ்நிலைகளை என்ன செய்தார்கள், அந்த எதிர்கொண்டிருந்த ஒரு சமயம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி கூட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராக படை திரட்டி வந்த ஒரு போர் தான் இந்த போர். அப்ப இப்படியான
இந்த ஒரு நெருக்கடியான சூழலில், அதாவது அந்த பொந்துக்களில் இருந்து விஷப்பாம்புகள், யூதர்கள், அந்த யூதர்கள் தங்களின் விஷத்தை கக்குவதற்கு தொடித்து கொண்டிருந்தார்கள். இப்ப இந்த நவீர் என்று சொல்லக்கூடிய இந்த வம்ச யூதர்களின் மிகப்பெரிய விஷமியாக கருதப்படக்கூடிய ஹை இப்னு அக்தப், இவன் என்ன செய்தான் என்றால், குறைவா இன யூதர்களுடைய வீடுகளுக்கு சென்றான். முதலில் அவன் எங்கு வருகிறான் என்றால், அதாவது காப் இப்னு அசதிடம் வருகிறான். இவன் தான் அந்த குறைவா இன யூதர்களின் தலைவன். ஹை என்ன செய்கிறான் என்று சொன்னால், இவனது வீட்டு கதவை தட்டுகிறான். ஆனால் காப் கதவை பூட்டிக் கொண்டு திறக்க மறுத்து விடுகிறான். ஹை என்ன செய்யறான், அதிகமாக வற்புறுத்த அவன் கதவை திறக்கிறான். அப்போது ஹை காபிடம், காபே, நான் உனக்கு நிரந்தரமாக கண்ணியம் தரும் ஒன்றையும் கடல் அலை போன்ற பெரிய படைகளையும் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அவன் சொல்கிறான், அந்த முஸ்லிம்களுக்கு எதிராக திரண்டுவிட்ட எதிரிகள், அதைத்தான் அவன் சொல்கிறான். அதாவது குறைஷிகளை அவர்களது தலைவர்கள் தளபதிகளுடன் அழைத்து அதாவது ரூமாவில் உள்ள மஜ்மஉல் அஸ்யால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தங்க வைத்திருக்கிறேன். அவ்வாறே கத்ஃபான் கிளைஞர்களை அவர்களது தலைவர்கள் அவர்களுடைய தளபதிகளுடன் அழைத்து உஹதுக்கு அருகில் உள்ள அந்த மலையிலே அவர்களை தங்க வைத்திருக்கிறேன். இவர்களெல்லாம் முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பின்பற்றியவர்களையும் பூண்டோடு அழிக்காதவரை இங்கிருந்து நாம் திரும்ப மாட்டோம் என என்னிடம் ஒப்பந்தமும் உடன்படிக்கையும் செய்திருக்கிறார்கள். இவ்வளவுக்கும் இந்த யூதர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரோடும் சஹாபாக்களோடும் ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். எப்படி ஒப்பந்தத்தை முறிக்கிறார்கள் என்று பாருங்கள். இதை கேட்ட காப், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீ காலமெல்லாம் இழிவு தரும் செயல்களையே என்னிடம் செய்ய சொல்கிறாய். அது மட்டுமல்ல, நீ என்னிடம் கூறிய காரியம் எப்படியெனில், வெறும் இடி இடித்து மின்னல் வெட்டி மழை தராத ஒரு மேகத்தை போன்றுதான். ஐயே, உனக்கு நாசம் உண்டாகட்டும், என்னை எனது நிலையில் விட்டுவிடு. நான் முஹம்மதிடம் உண்மை, வாக்கை நிறைவேற்றும் தன்மை, இவற்றை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை என்று அவன் சொன்னான். ஆனால் இந்த ஹை என்ன செய்கிறான் என்றால், காபை தொடர்ந்து மூளை செலவை செய்து கொண்டே இருக்கிறான். இறுதியாக அல்லாஹ் மீது சத்தியம் செய்து ஒரு உடன்படிக்கையும் செய்தான். அதாவது முஹம்மதை அழிக்காமல் குறைஷிகள் மற்றும் அந்த கத்ஃபானியர்கள் தோல்வியுற்று திரும்பிவிட்டாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். உன்னுடன் உனது கோட்டைக்குள் நானும் இருப்பேன். முஹம்மதாலும் அவரது படையாலும் உனக்கு ஏற்படும் கதி எனக்கும் ஏற்படட்டும். நான் உன்னை விட்டு ஒரு காலமும் பிரிய மாட்டேன். இந்த வாக்குறுதியை ஹை கூறியவுடன் காப் முஸ்லிம்களுக்கும் தனக்கும் இடையிலுள்ள உடன்படிக்கையை முறித்து கொண்டான். அதை அடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டை செய்வதற்காக அவன் முஷ்ரிக்குகளோடு சேர்ந்து கொண்டான் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமை சகோதரர்களை, யூதர்கள் எப்படியெல்லாம் ஒப்பந்தத்தை முறித்தார்கள், சதி செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப இதைத் தொடர்ந்து இந்த உடனடியாக இந்த குறைலா என யூதர்கள் முஸ்லிம்களுடன் போர் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை இப்னு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொந்தமான ஒரு கோட்டையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி அவர்களுடைய மாமியான சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப், அதே மாதிரி மற்றும் முஸ்லீம் பெண்கள், சிறுவர்கள் அதுல பாதுகாப்பாக அங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள், அங்கு இருந்தார்கள். அங்கு அவர்களுக்கு பொறுப்பாக யார் இருந்தாங்கன்னா ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இருந்தார்கள். இப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அப்போது ஒரு யூதன் என்ன செய்கிறான் என்றால் அக்கோட்டையை சுற்றி சுற்றி வருகிறான். பனு குறைலா யூதர்கள் நபி அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை முறித்துவிட்டு
போருக்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரிய வந்தது. அவர்கள் எங்களை தாக்கினால் கூட எங்களை பாதுகாப்பதற்கு ஹஸ்ஸானை தவிர அங்கு வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் தங்களது எதிரிகளோடு மிக தீவிரமான போரில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை தாக்குவதற்கு யாராவது வந்தாலும் அவர்களால் எதிரிகளை விட்டுவிட்டு எங்களை காப்பாற்றுவதற்காக மதீனாவுக்குள் வர இயலாது. எனவே நான் ஹஸ்ஸானிடம் சொன்னேன், ஹஸ்ஸானே, இந்த யூதன் கோட்டை என்ன செய்கிறான், சுற்றி சுற்றி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நாம் பாதுகாப்பின்றி இருப்பதை நமக்கு பின்னால் இருக்கும் மற்ற யூதர்களுக்கு இவன் கூறிவிடுவானோ என்று நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன். நபி அவர்களும் நபி தோழர்களும் நமது நிலையை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். எனவே நீ இறங்கி சென்று அவனை கொன்று விட்டு வா என்று நான் சொன்னேன். அப்போது ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அது என்னால் முடியாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று கூறிவிட்டார். அப்ப உடனே நான் என்ன செய்தேன், அவங்க சொல்றாங்க, எனது இடுப்பு துணியை இறுக கட்டிக்கொண்டு ஒரு தடியை கையில் எடுத்தேன். பின்பு கோட்டையிலிருந்து வெளியேறி சென்று அந்த யூதனை நான் வைத்திருந்த கைத்தடியால் அடித்து கொன்றேன். சஹாபிய பெண்களுடைய வீரத்தை பாருங்க, சுபஹானல்லாஹ். பின்பு கோட்டைக்குள் வந்து ஹஸ்ஸானை இறங்கி சென்று அவனது உடைமைகளை எடுத்து வா, அவன் ஆண் என்பதால் தான் அவனது உடைமைகளை என்னால் எடுக்க முடியவில்லை என்றேன். அது எனக்கு தேவையில்லை என ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அவர்கள் கூறிவிட்டார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமியார் சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் செய்த இந்த வீரச் செயலினால் பெண்களும் சிறுவர்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். அதாவது அந்த கோட்டைகளை உளவு பார்ப்பதற்காக சென்ற யூதன் திரும்ப வரவில்லை என்பதை அறிந்த மற்ற யூதர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள், மதீனாவில் உள்ள கோட்டைகள் அனைத்தும் மிகுந்த பாதுகாப்போடு தான் இருக்கின்றன என்று அவர்கள் எண்ணினார்கள். ஆகையால் மற்றொரு முறை இது போன்று அவர்கள் வருவதற்கு அவர்களுக்கு துணிவு வரவில்லை. இருப்பினும் என்ன செய்தார்கள், யூதர்கள் போரில் ஈடுபட்டுள்ள முஷ்ரிக்குகளோடு இணைந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இது இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். இவ்வாறு அனுப்பப்பட்ட அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த யூதர்கள் முஸ்லிமுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு எதிராக முஷ்ரிக்குகளோடு இணைந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருந்தது. இவ்வாறு பல செயல்பாடுகள் இதிலே காணப்பட்டன. இப்ப யூதர்கள் முஷ்ரிக்குகளோடு இணைந்து விட்டார்கள் என்ற செய்தி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கிடைக்கிறது. இப்ப இதனால் அவர்கள் மீது இப்ப ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள நபி அவர்கள் தீவிரம் காட்டினாங்க. இதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள், ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று இப்னு சுபைர் ரலியல்லாஹு ஆகியோரை இந்த உண்மை நிலையை அறிந்து வருவதற்காக நபி அவர்கள் அனுப்பினார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தங்கள் தோழர்களிடம், நீங்கள் அவர்களிடம் செல்லுங்கள், அவர்களை பற்றி நமக்கு கிடைத்த செய்தி உண்மைதானா என்று பாருங்கள். நாம் கேள்விப்பட்டது உண்மையாக இருப்பின் என்னிடம் நான் அறிந்து கொள்ளும் விதமாக சைகை மட்டும் செய்யுங்கள். மக்களிடம் அந்த செய்தியை பரப்பி விடாதீர்கள். அவர்கள் வாக்குறுதி மாறாமல் இருந்தால் அதை மக்கள் அனைவரும் தெரியும்படி சொல்லுங்கள். அவங்க ஒப்பந்தத்தை முறிக்கலையா அதை சத்தமா சொல்லுங்க, எல்லோரும் கேட்கட்டும். முறித்து விட்டார்களா அதை பகிரங்கப்படுத்தாதீர்கள், அதை எனக்கு மட்டும் சைகையின் மூலம் அறிவியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இப்ப இதற்கு பிறகு நபித்தோழர்கள் என்ன செய்கிறார்கள், யூதர்களிடம் வருகிறார்கள். யூதர்கள் இவர்களுக்கு மிக கெட்ட பதிலைத்தான் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் மோசமாக திட்டி தீர்க்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் என்றால் யார், அவர் எங்களுக்கு முகம்மதுக்கும் எந்த விதமான உடன்படிக்கை ஒப்பந்தமும் கிடையாது என்று சொல்கிறார்கள். இந்த பதிலை கேட்டு நபியாவிடம் திரும்பிய தோழர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை அடைகிறார்கள். எனவே அவர்கள் ஒரு வார்த்தையால் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, இப்படித்தான் இவர்கள் எமக்கு
மோசடி செய்து விட்டார்கள், ஒப்பந்தத்தை மீறிவிட்டார்கள் என்ற அமைப்பிலே சில வார்த்தைகளை அவர்கள் சிலையடியாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உண்மை யாருக்கும் மக்களுக்கு தெரியாமல் இருக்க நபித்தோழர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலனில்லை. அவர்களுடைய அந்த மோசடி என்பதை, அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் என்பதை மக்களும் அறிந்து கொண்டார்கள். இதனால் நபித்தோழர்கள் எல்லாம் தங்களுக்கு முன்னால் ஒரு பெரும் ஆபத்து வந்துவிட்டதை அவர்கள் உணர்கிறார்கள். ஒரு மிக பெரும் ஆபத்து. முஸ்லிம்களுக்கு இது மிக ஒரு இக்கட்டான நிலையாக இருந்தது. ஏண்டா குறைவா அந்த பனு குறைவா யூதர்கள் பின்புறத்திலிருந்து தாக்குதல் நடத்தினால் அதை தடுக்கவும் முடியாது. எதிர் திசையில மிக பெரும் படை, எதிர் திசையில் மிக பெரும் படை, அதை விட்டு எங்கும் செல்லவும் முடியாது. துரோகம் இழைத்த அந்த யூதர்களுக்கு அருகில்தான் முஸ்லிம் பெண்கள், சிறுவர்கள் எந்த ஒரு பாதுகாப்பும் இன்றி அவர்கள் இருக்கிறார்கள். இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல எந்த அளவுக்கு சொல்கிறான் என்றால், சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயத்தை நாம் படித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்கிறான், 33வது அத்தியாயம் 10-11 ஆகிய வசனங்கள், உங்களுக்கு மேற்புறம் இருந்தும் கீழ்ப்புறம் இருந்தும் உங்களை சூழ்ந்து கொண்டு அவர்கள் வந்த சமயத்தில் உங்களுடைய திறந்த கண்கள் திறந்தவாறே இருந்து உங்களுடைய உள்ளங்கள் உங்கள் தொண்டை குழிகளை அடைத்து நீங்கள் திக்குமுக்காடி அல்லாஹுவை பற்றி நீங்கள் தவறாக பலவாறு எண்ணிய சமயத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்நேரத்தில் நம்பிக்கையாளர்கள் பெரும் சோதனைக்குள்ளாகி மிக்க பலமாக அசைக்கப்பட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டாங்கன்னு பாருங்க. முஸ்லிம்களுடன் இருந்த சில நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளுடைய அந்த வஞ்சகத்தனமும் அப்போது வெளிப்பட்டது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் கிஸ்ரா கைசருடைய ஹசானாக்களை அடைவோம் என்று முஹம்மது எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனால் இன்று எங்களால் சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு கூட செல்ல முடியவில்லை, அந்த அளவு பயத்தில் இருக்கிறோம் என்று முனாஃபிக்குகள் பேச ஆரம்பித்தார்கள். எங்களின் வீடு பாதுகாப்பின்றி இருக்கிறது, எனவே நாங்கள் போரிலிருந்து திரும்பி விடுகிறோம், எங்கள் வீடுகள் மதீனாவின் வெளியில் இருக்கின்றன என்று சிலர் கூறினர். இந்த சலமா கிளையினர் கூட போரிலிருந்து திரும்பிவிட எண்ணினார்கள். இவர்களை பற்றியே பின்வரும் வசனம் இறக்கப்பட்டது. 33வது அத்தியாயம் 13வது வசனம், நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களும் அல்லாஹும் அவனது தூதரும் எங்களுக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் வாக்களிக்கவில்லை என்று கூறுகின்றனர். அவர்களில் ஒரு கூட்டத்தினர் மதீனா வாசிகளை நோக்கி, யஸ்ரிப் வாசிகளே, எதிரிகள் முன்னால் உங்களால் நிற்க முடியாது, லா முகாமலக்கும், ஆதலால் நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் என்று கூறியதையும், அவர்களில் மற்றொரு பிரிவினர் அவர்களுடைய வீடுகள் அபாயகரமான நிலைமையில் இல்லாமல் இருந்தும் நிச்சயமாக எங்களுடைய வீடுகள் அபாயகரமான நிலையில் இருக்கின்றன என்று கூறி போர்க்களத்தில் சென்றுவிட நமது நபியிடம் அனுமதி கோரியதையும் நினைத்து பாருங்கள். இவர்கள் போரிலிருந்து தப்பி ஓடுவதை தவிர வேறு ஒன்றையும் விரும்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி இதை அல்லாஹ்வுடைய சுன்னா. அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன? அல்லாஹ் இப்படித்தான் மூமின்களை சோதிப்பான். மூமின்களை சோதித்து என்ன செய்வான்? மூமின்களில் இருந்து அசுத்தவான்களை அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒதுக்குவான். நறுமையான சகோதரர்களே, அப்ப குறைலா யூதர்கள் தங்களுக்கு மோசடி செய்து விட்டனர் என்ற செய்தி கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முகத்தை போர்வையால் மூடிக்கொண்டு நீண்ட நேரம் சாய்ந்து படுத்து சிந்தனையில் ஆழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இங்கு முஸ்லிம்கள் கடும் சோதனைக்கும் துன்பத்துக்கும் ஆளாகினர். பிறகு நபி அவர்கள் எழுந்து, அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹு அக்பர், முஸ்லிம்களே அல்லாஹுடைய வெற்றியும் உதவியும் உங்களுக்கு உண்ட நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதன் பின் நிலைமையை சமாளிப்பதற்கு நபி அவர்கள் திட்டங்களை தீட்டினார்கள். அதில் முதல் கட்டமாக மதீனாவில் உள்ள பெண்களும் சிறுவர்களும் தாக்கப்படாமல் இருப்பதற்கு
அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உடனடியாக சில வீரர்களை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பினார்கள். இது மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு படையில் இருக்கும் குறைஷி அல்லாத கூட்டத்தினரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அவர்களை போர் முனையிலிருந்து திருப்பிவிடலாம். பிறகு முஸ்லிம்களின் பரம எதிரியான குறைஷிகளை போர்க்களத்திலிருந்து ஒரு கை பார்த்து விடலாம் என்று எண்ணி இது குறித்து அன்சாரிகளின் தலைவரான சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை நடத்தினார்கள். அப்ப எதிரிப்படையில் உள்ள அந்த கத்ஃபான் குலத் தலைவர்களான உயைனா இப்னு ஹிஸன், ஹாரிஸ் இப்னு அவுஃப் ஆகியோருக்கு தூது அனுப்பி மதீனாவின் விளைச்சலில் 1/3 தங்களுக்கு தருகிறோம், நீங்கள் எங்களிடம் சண்டையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என கேட்போமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டார்கள். அதற்கு அவ்விரு நபியை, நீங்கள் கூறும் இந்த ஆலோசனை அல்லாஹ்வின் கட்டளையாக இருந்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம். அதே சமயம் இது எங்களின் நலனுக்காக நீங்கள் செய்வதாக இருந்தால் நிச்சயம் நாங்கள் அதனை விரும்பவில்லை. காரணம், மதீனாவில் விளையும் பழங்களை நாங்கள் விற்றாலோ அல்லது விருந்தளித்தாலோ மட்டுமே அத்ஃபான் குலத்தினர் உண்ண முடியும். இதை தவிர வேறு வழியில் மதீனாவின் பழங்களை அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பே இந்நிலை என்றால் நாங்கள் அல்லாஹ் எங்களை இஸ்லாமின் மூலம் கண்ணியப்படுத்தி எங்களுக்கு நேர்வழியையும் தந்துவிட்டான். இப்போது பணிந்து நாங்கள் எங்களது செல்வங்களை அவர்களுக்கு கொடுப்பதா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக வாளை தவிர வேறு எதையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், அதாவது பணிய மாட்டோம், இறுதி வரை போரிடுவோம் என்று அவ்விருவரும் கூறினார்கள். அப்ப இந்த இருவருடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்ட நபி அவர்கள், அரபிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை தாக்குகிறார்களே என்ற நிலையை கருதிதான் உங்களின் நன்மைக்காக நான் இந்த ஆலோசனையை முன்வைத்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என் அருமையான சகோதரர்களே, அன்சாரிகளுடைய இந்த உறுதி நிலை, குலையாமை, அதே போன்று துணிவு, மற்ற எல்லா தோழர்களின் பொறுமை, தியாகம், இவை அனைத்தும் அல்லாஹ்வுக்கு பிடித்துவிட்டது. அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து உதவியை அருளினான். எதிரிகளை தோற்கடித்து அவர்களது இராணுவங்களை புறமுதுகு காட்டி ஓடச் செய்தான். இதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாட்டில் இந்நிகழ்ச்சியும் ஒன்றாகும். பாருங்கள், கத்ஃபான் கோத்திரத்தில் நுஐம் இப்னு மஸ்ஊத் இப்னு ஆமிர் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் முஸ்லிம் ஆகிவிட்டேன், ஆனால் நான் முஸ்லிமானது எனது கூட்டத்தினருக்கு தெரியாது. எனவே நீங்கள் முஸ்லிம்களுக்கு சாதகமாக ஏதாவது செய்ய சொன்னால் நான் அதன்படி செய்கிறேன் என்றார். அதற்கு நபி அவர்கள், நீ தனியாக என்ன செய்துவிட முடியும்? உன்னால் முடிந்தால் எங்களை விட்டும் எதிரிகளை திசை திருப்பும் தந்திரம் எதையாவது செய், ஏனெனில் போர் என்பதே ஒரு சூழ்ச்சி தான் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு இணங்க அவர் என்ன செய்கிறாரு? பனு குறைதா யூதர்களிடம் அவர் செல்கிறார். இவர் இந்த பனு குறைதாவின் நண்பராக இருந்த காரணத்தால் அவர்களிடம் சென்று, நான் உங்களை எந்த அளவு விரும்புகிறேன் என்பதையும் எனக்கும் உங்களுக்கும் இடையிலுள்ள வலுவான தொடர்பையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் தானே என்றார். அதற்கு அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். இந்த ஊர் உங்களுடைய ஊராகும், இதில் தான் உங்களுடைய சொத்துக்களும் பிள்ளைகளும் பெண்களும் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த ஊரை விட்டு வேறு எங்கும் தப்பித்து செல்ல முடியாது. ஆனால் குறைஷிகள் உங்களை போன்று அல்ல. அவர்களும் கத்ஃபான்களும் முஹம்மதிடம் போர் செய்வதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். நீங்களும் முஹம்மதுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆனால் அவர்களது ஊர் இதுவல்ல. அவர்களது செல்வங்களும் பிள்ளைகளும் இங்கு இல்லை. அதெல்லாம் மக்கால இருக்குது. கத்ஃபான்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தால் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலோ அல்லது போரில் தோல்வியுற்றாலோ
அவர்கள் தங்களது ஊர்களுக்கு திரும்பி சென்று தப்பித்துக் கொள்வார்கள். இப்ப நீங்கள் முகம்மதிலும் வசமாக என்ன செய்வீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வசமாக மாட்டிக்கொள்வீர்கள். அவரோ உங்களிடம் பழி தீர்த்துக் கொள்வார். நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார். அதற்கு யூதர்கள், நுஐமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கூறுகிறாய் என்று கேட்டனர். அதற்கு அவர், நீங்கள் அவர்களிடம் அவர்களின் சில நபர்களை உங்களிடம் அடைமானமாக வைத்துக் கொள்ள கேளுங்கள். அவர்கள் சிலரை ஒப்படைக்காதவரை நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக போர் புரியாதீர்கள் என்று சொன்னார். அப்படி ஒரு என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதற்கு ஏற்ப எப்படியாவது போரை தடுப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறார். அதற்கு யூதர்கள், நீ எங்களுக்கு சரியான ஆலோசனை கூறிவிட்டாய் என்று யூதர்கள் கூறினர். அப்ப இதற்கு பிறகு அடுத்து என்ன செய்கிறார்? அவரு அந்த அல்லாஹ்வுடைய தூதரிடம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார்? குறைஷிகளை சந்திக்கிறார். அவர்களிடம் வந்து, உங்களை நான் நேசிப்பதையும் உங்களுக்கு நான் நல்லதையே செய்வேன் என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் தானே என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அப்படித்தான் என்று சொன்னார்கள். அப்போது குறைஷிகளிடம் யூதர்கள் முஹம்மதுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் செய்து கொடுத்த உடன்படிக்கையை முறித்தது பற்றி மிகவும் கைசேதமடைந்து இருக்கிறார்கள். அதனால் உங்களிடமிருந்து உங்களின் சிலர் நபர்களை அடைமானமாக உங்களிடமிருந்து வாங்கி அவர்களை முஹம்மதிடம் கொடுத்து தாங்கள் செய்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடிக்கொள்ள எண்ணுகின்றார்கள். ஆகையால் அவர்கள் உங்களிடம் உங்கள் ஆட்களை அடைமானமாக கேட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கூறினார். அவ்வாறே கத்பானியரை சந்தித்து குறைஷிகளிடம் கூறியது போன்று அவர்களிடமும் கூறினார். பாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வருதுன்னு பாருங்க. ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம் சனிக்கிழமை இரவு குறைஷிகள் யூதர்களிடம் ஒரு செய்தி அனுப்புகிறார்கள். அதாவது, நாங்கள் இப்போது அந்நிய ஊருக்கு வந்திருக்கிறோம், எங்களின் குதிரைகளும் ஒட்டகங்களும் அழிந்து விட்டன, நீங்களும் எங்களுடன் புறப்படுங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து முஹம்மதிடம் போர் புரிவோம் என்பதுதான் அந்த செய்தியின் சுருக்கம். அப்ப குறைஷிகளுடைய இக்கோரிக்கையை யூதர்கள் என்ன செய்தார்கள்? நிராகரித்ததுடன், இன்று சனிக்கிழமை, இந்நாளில் நாங்கள் செய்த குற்றத்துக்காக எங்களுக்கு ஏற்பட்ட தண்டனை என்னவென்று உங்களுக்கு தெரியும், எனவே நீங்கள் உங்களின் ஆட்களை அடைமானமாக எங்களிடம் தரும் வரை நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக சண்டையிட மாட்டோம் என்று கூறினார்கள். அப்ப இச்செய்தியை அந்த தூதுக்குழு குறைஷிகளிடம் கூறியவுடன், அப்ப நுஐம் உங்களுக்கு உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறார் என்று குறைஷிகளும் கத்பான்களும் கூறினார்கள். அப்ப இதற்கு பின் இவர்கள் மீண்டும் யூதர்களிடம் தங்களின் குழுவை அனுப்பி, நாங்கள் உங்களிடம் எங்கள் ஆட்களில் எவரையும் அனுப்ப மாட்டோம், நீங்கள் எங்களிடம் வாருங்கள், நாம் சேர்ந்து முஹம்மதிடம் போர் புரிவோம் என்று அழைத்தார்கள். இதை கேட்ட யூதர்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நுஐம் நம்மிடம் உண்மையைத்தான் கூறியிருக்கிறார் என்று தங்களுக்குள் கூறிவிட்டு வந்த அந்த குறைஷி தூதர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இதன் மூலம் என்ன நடக்குது? அந்த இரு தரப்புக்கும் இடையில் பிரிவினை ஏற்பட்டது அவருடைய அந்த முயற்சியால. யூதர்கள் குறைஷிகளுக்கு உதவுவதை கைவிட்டனர். இதனால் குறைஷிகளின் உறுதி குலைந்தது. முடிவு என்னவாகுமோ என அவர்கள் பயந்தார்கள். முஸ்லிம்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹ்வே, எங்களுடைய அவயங்களை மறைத்திடு, எங்கள் பயங்களை போக்கி அபயமளி என்று துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அல்லாஹும்ம முன்சிலல் கிதாப், வேதத்தை அருளியவனே, வசரி அல் ஹிசாப், விரைவாக கணக்கு தீர்ப்பவனே, இப்படையினரை தோற்கடிப்பாயாக, அல்லாஹும்ம ஹஸிமில் அஹ்ஸாப், இவர்களை ஆட்டம் காணச் செய்வாயாக, வஸல்ஸில்ஹும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் துஆ செய்தார்கள். இதை நாங்கள் புகாரியிலே பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரார்த்தனையையும் முஸ்லீம்களுடைய அந்த பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எதிரிகளின் அணிகளில் பிரிவினை ஏற்பட்டு அவர்கள் தங்களுக்குள் உதவி செய்வதை கைவிட்டனர். அத்துடன் அல்லாஹ் அவர்களை விரட்ட பலத்த காற்றை அல்லாஹ் அனுப்பினான். பலத்த காற்றை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அந்த காற்று எந்த அளவுக்கு பலமானதாக இருந்ததென்றால், அதாவது அவர்களின் கூடாரங்களை சுழற்றி வீசியது.
அவர்களின் பாத்திரங்களை தலைகீழாக புரட்டியது, கூடாரத்தின் கயிறுகளை அறுத்தது, எதிரிகள் நிலை தடுமாறினர். அல்லாஹ் வானவர்களின் படையை அல்லாஹ் இறக்கினான். அவர்கள் எதிரிகளின் உள்ளங்களில் பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தினார்கள். அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடுமையான குளிர் நிறைந்த இரவு, அது மிக குளிரான அந்த இரவில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிரிகளின் செய்திகளை தெரிந்து வர அனுப்பினார்கள். எதிரிகள் மக்கா திரும்ப ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள். அப்ப இச்செய்தியை நபி அவர்களிடம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் உதவியால் எதிரிகள் காலை விடிவதற்குள் தங்களின் இடங்களை காலி செய்து கொண்டு ஓடிவிட்டனர். அவர்கள் இந்த போரின் மூலம் தாங்கள் விரும்பிய எந்த நோக்கத்தையும் அடைய முடியவில்லை. அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்தான். அவனது வாக்கை உண்மைப்படுத்தினான். தனது இஸ்லாமிய படைக்கு அல்லாஹ் கண்ணியத்தையும் வெற்றியையும் வழங்கினான். தனது அடியாருக்கு அல்லாஹ் உதவி செய்தான். எதிரி இராணுவங்களை அவனே தோற்கடித்தான். நபி அவர்கள் தங்கள் படையோடு மதீனா திரும்பினார்கள். இந்த அகல் யுத்தம் ஹிஜ்ரி 5 ஷவ்வால் மாதம் நடைபெற்றது. இதுதான் சரியான கூற்று. எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் முற்றுகையிட்ட காலம் ஏறக்குறைய ஒரு மாத காலம். பல மூல நூல்களின் கருத்துக்களை ஒருங்கிணைத்து பார்க்கின்ற போது இப்போர் ஷவ்வால் மாதம் தொடங்கி துல்காதா மாதத்திலே முடிவுறுகிறது என தெரிய வருகிறது. அறிஞர் இப்னு சஅத் நபி அவர்கள் அகல் போர் முடிந்து துல்காதா பிறை 29 புதன்கிழமை மதீனா திரும்பினார்கள் என்று கூறுகிறார். எனவே இந்த அகல் போர் பெரும் நஷ்டங்கள் எதுவும் ஏற்படவில்லை. இதில் கடுமையான மோதல்களும் சேதங்களும் ஏற்படவில்லை. இருப்பினும் இது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு போராக இது விளங்குகிறது. இப்போரின் இறுதியில் இணை வைப்பவர்கள் நிராசையாகி தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பிவிட்டார்கள். இணை வைப்பவர்கள் எவ்வளவு பெரிய பலமுள்ள இராணுவங்களை ஒன்று திரட்டி மதீனாவில் வளர்ந்து வரக்கூடிய இந்த சிறிய இஸ்லாமிய இராணுவத்தை அழித்துவிட முயன்றாலும் அது ஒரு காலமும் முடியாது என்பது இப்போரிலிருந்து நன்கு தெரிய வந்தது. இம்முறை இப்போருக்கு அரபிகள் ஒன்று திரட்டி வந்த படைகளைப் போல் இனி ஒரு காலம் அவர்களால் என்ன செய்ய முடியாது, ஒன்று திரட்டி வர முடியாது. ஆகவேதான் எதிரிகளை அல்லாஹ் வெளியேற்றிய பிறகு இனிமேல் நாமே அவர்கள் மீது போர் தொடுப்போம், அவர்கள் நம்மீது போர் தொடுக்க முடியாது, நாமே அவர்களிடம் செல்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வீரத்தை பாருங்கள். எனவே அடுத்ததாக இதோடு இந்த அஹ்ஸாபுடைய போருக்கு பிறகு அடுத்து பனு குரைலா என்று அறியப்படக்கூடிய இந்த போர், இது ஹிஜ்ரி 5 துல்காதா மாதத்திலே நடைபெறுகிறது. அப்ப அகல் போர் முடிந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்புகிறார்கள். அன்று அவர்கள் தனது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு வீட்டில் மதிய வேளையில் குளித்துக் கொண்டிருக்கின்ற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபி அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து, என்ன நீங்கள் உங்களது ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்களா? நிச்சயமாக வானவர்கள் தங்களின் ஆயுதங்களை இன்னும் கீழே வைக்கவில்லை. நான் இப்போதுதான் எதிரிகளை விரட்டிவிட்டு வருகிறேன். நீங்கள் உங்கள் தோழர்களுடன் குரைலாவினர்களை நோக்கி புறப்படுங்கள். உங்களுக்கு முன் நான் சென்று அவர்களுடைய கோட்டைகளை அசைக்கிறேன், அவர்களின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வானவர்களின் ஒரு கூட்டத்தாருடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பி மக்களுக்கு மத்தியில் உடனே அறிவிப்பு செய்கிறார்கள். யார் கட்டளையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாரோ அவர் அசர் தொழுகையை குரைலாவினிடம் சென்றுதான் தொழ வேண்டும். அதாவது உடனடியாக இங்கிருந்து குரைலாவினரை நோக்கி புறப்பட வேண்டும் என்று கூறினார்கள். மதீனாவில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பாளராக நியமித்துவிட்டு நபி அவர்கள் புறப்பட்டார்கள். போர்க்கொடியை அலி ரலியல்லாஹு அவர்களிடம் வழங்கி அவரை அவசரமாக முன்கூட்டி அனுப்பி வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் படையுடன் அந்த குரைலா கோட்டை அவர்களின் கோட்டைகளை சென்றடைகிறார்கள்.
அங்கிருந்த யூதர்கள் அலி ரலியல்லாஹு காதில் படும்படியாக அவனோட காதில் விழக்கூடிய அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக ஏசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் சில குறிப்பிட்ட நபர்களோடு மதீனாவிலிருந்து புறப்பட்டு அந்த குரைலாவினருக்கு சொந்தமான ஒரு கிணற்றுக்கு அருகில் வந்து இறங்கினார்கள். அருமையான சகோதரர்களே, எஞ்சியுள்ள முஸ்லிம்கள் உடனடியாக குரைலாவினரை நோக்கி புறப்பட்டார்கள். வழியில வந்து அசர் தொழுகை நேரம் வந்தவுடன் அசர் தொழுகை நேரம் தவறுவதற்குள் வழியிலே தொழுது விடுவதா அல்லது நேரம் தவறினாலும் குரைலா சென்று தொழுவதா என அவர்களுக்கு மத்தியில் இரு கருத்துக்கள் ஏற்பட்டன. என்ன ரசூலுல்லாஹ் பனு குரைலால போய் தான் அசர தொலை சொல்றாங்க. இப்படியான ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. மதீனாவிலே அசர் தொழுது விட்டு புறப்படலாம் என யாரும் தாமதித்து விடக்கூடாது என்ற கருத்தில் தான் நபி அவங்க என்ன சொல்றாங்க, குரைலா சென்று அசரை தொழ வேண்டும் என்று கூறினார்கள். தொழுகை நேரத்தை தவற விடுவது நபி அவங்களோட அந்த கூற்றின் நோக்கம் அல்ல என்று கூறிவிட்டு சிலர் என்ன செய்யறாங்க, அசர் தொழுகை வழியிலே நிறைவேற்றினார்கள். இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கடா, நபி அவங்க வந்து எங்களுக்கு குறைகளால தான் போய் அசரை தொலை சொன்னாங்க, அப்ப எனவே நாம் என்ன செய்வோம், அங்கு போய் தான் அசரை தொழுவோம் என்று அவங்க வந்து என்ன செஞ்சாங்க சொன்னார்கள். அவங்க பனு குறைகளாக வந்து சேர்கின்ற போது மகரிப் நேரமாக இருந்தது. அப்ப இன்னும் சிலர் வந்து தாமதமாக வந்தவர்கள் என்ன செய்தாங்க, இஷா நேரத்தில் அசர் தொழுதாங்கன்ற செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த இரண்டு கூட்டத்தாருடைய செயல்களை பற்றியும் எதுவும் அவங்க என்ன செய்யல, கூறவில்லை, அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இவ்வாறு இஸ்லாமிய படை ஒன்றன் பின் ஒன்றாக மதீனாவிலிருந்து புறப்பட்டு நபி அவர்கள் தங்கியிருந்த இடத்தை வந்து அடைந்தது. அப்ப இஸ்லாமிய படையில் மொத்தம் 3000 வீரர்களும் 30 குதிரைகளும் இருந்தன. அந்த பனு குரைலாவின் கோட்டைகளை சுற்றி வளைத்து முற்றுகையிட்டார்கள். முஸ்லிம்களின் முற்றுகை கடுமையாக இருந்ததை கண்ட அந்த குரைலாவின் தலைவன் கஅப் இப்னு அஸத் தனது மக்களிடம் 3 கருத்துக்களை முன்வைத்தான். 3 கருத்துக்களை முன்வைத்தான். அந்த 3 கருத்துக்கள் என்ன என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அனைவரும் முஸ்லிமாகி முஹம்மதுடைய மார்க்கத்திலே சேர்வது. அப்படி சேர்ந்தால் நமது உயிர், பொருள், பிள்ளைகள், பெண்கள் அனைவரையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் மீது சத்தியமாக முஹம்மது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட தூதர் என்பதும் அவரை பற்றி தௌராத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். பாருங்க, அவ்வளோ தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்பது அவர் முன்வைத்த முதலாவது ஆலோசனை. இரண்டாவது ஆலோசனை என்ன, நமது பிள்ளைகளையும் பெண்களையும் நாமே நமது கரத்தால் கொன்றுவிட வேண்டும். பிறகு வாளை உருவி முஹம்மதுடன் போர் புரிவோம். நாம் அவர்களை வெற்றி கொள்வோம் அல்லது நாம் அனைவரும் மரணமாகும் வரை அவருடன் போர் புரிவோம். இது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, சனிக்கிழமை வருவதை எதிர்பார்ப்போம். அன்று நாம் போர் புரிய மாட்டோம் என்று முஸ்லிம்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அந்நேரத்தில் அவர்களை திடீரென தாக்குவோம். இவ்வாறு 3 கருத்துக்களை கஅப் முன்வைத்ததும் அதில் எந்த ஒன்றையும் யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் கஅப் கடும் கோபமடைந்து, உங்களில் ஒருவர் கூட வாழ்நாளில் ஒரு நாளும் உறுதியுடன் வாழ்ந்ததில்லை என்று கடுகடுத்தான். குரைலாவினர் இவ்வாறு தங்களது தலைவர் கஅபுடைய எந்த ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இறுதியாக நபி அவர்கள் கூறும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு அவர்கள் ஆளாயினர். இருப்பினும் சரணடைவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் தங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தங்களுக்கு நண்பராக இருந்த சில முஸ்லிம்களுடன் தொடர்பு கொண்டு அறிய விரும்பினார்கள். ஆகவே நபி அவர்களிடம் தூதனுப்பி அபூ லுபாபாவை தங்களிடம் அனுப்பும்படி கேட்டுக்கொண்டார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்கள் யூதர்களின் நட்பு ரீதியான ஒப்பந்தக்காரராக இருந்தார். இவருடைய பொருட்களும் பிள்ளைகளும் யூதர்களின் பகுதியில் தான் இருந்தன. அபூ லுபாபா என்ன செய்கிறாரு, அவர் யூதர்களை சந்தித்தவுடன் அவரிடம் பெண்களும் சிறுவர்களும் எழுந்து வந்து அழ ஆரம்பிக்கினர்.
அந்த யூதர்களின் பெண்கள், சிறுவர்கள். இதை பார்த்து அவரது உள்ளம் என்ன செய்துவிட்டது? இலகிவிட்டது. அவர்கள் அபூலுபாபாவை நாங்கள் நபி அவர்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொண்டால் நபி அவர்கள் எங்களுக்கு என்ன தீர்ப்பளிப்பார்கள் என்று கேட்கிறார்கள். அதுக்கு அவர் சொல்றாரு, தனது கழுத்தை சீவுவது போல் செய்து காட்டி அந்த தீர்ப்பு கொலை என்று சூசகமாக கூறினார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த இரகசிய முடிவை வெளிப்படுத்தி தவறு செய்து விட்டோம், அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மோசடி செய்து விட்டோம் என்று அபூலுபாபா உணர்ந்து வருந்த ஆரம்பிக்கிறார் ரலியல்லாஹு அவர்கள். எனவே நபி அவர்களை சந்திக்க செல்லாமல் மஸ்ஜிது நபவிக்கு சென்று தன்னை ஒரு தூணில் என்ன செய்கிறாரு? கயிற்றால் பிணைத்துக் கொள்கிறார். நபி அவர்கள் தான் தன்னை அவிழ்த்து விட வேண்டும், இனி ஒரு காலமும் குறையிலாவினரின் பூமிக்கு செல்லவே மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொண்டார். நபி அவர்கள் அபூலுபாபாவின் வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். இவரது செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்தவுடன் அபூலுபாபா என்னிடம் நேரடியாக வந்து விஷயத்தை கூறியிருந்தால் நான் அவருக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் எப்போது அவருடைய விருப்பப்படி நடந்து கொண்டாரோ அல்லாஹ் அவரது பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வரை, அல்லாஹ் அவரது தௌபாவை ஏற்றுக்கொள்ளும் வரை நான் அவரை அவிழ்த்துவிட முடியாது என்று சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, அபூலுபாபா வந்து தெளிவாக கூறிய பின்பும் வேறு வழியின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு யூதர்கள் வந்தார்கள். யூதர்கள் பெருமளவு உணவுகளையும் தேவையான பொருட்களையும் சேகரித்து வைத்திருந்தார்கள். கிணறுகளும் பழமிக்க கோட்டைகளும் அவர்களிடம் இருந்தன. ஆனால் முஸ்லிம்களோ யூதர்களின் கோட்டைக்கு வெளியே திறந்த வெளியில் கடும் குளிரால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். உணவு பற்றாக்குறையால் கடுமையான பசிக்கு ஆளாகி துன்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். போரில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்ததால் அதிகமான களைப்புற்றிருந்தார்கள். ஆக இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களின் மீது முற்றுகையை நீடித்தாலும் அதை தாங்கும் சக்தி யூதர்களிடமிருந்தும் அவர்கள் அதற்கு துணியவில்லை. அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை ஏற்படுத்தினான். அவர்கள் நிலை குலைந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் இப்னு அவ்வாம் அவர்கள் இருவரும் முஸ்லிம்களுக்கு முன் நின்று வீரமூட்டினார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களை பார்த்து, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட படைகளே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஹம்சாவுக்கு ஏற்பட்டதை நானும் அனுபவிப்பேன் அல்லது அவர்களது கோட்டையை வெற்றி கொள்வேன் என்று அவர்கள் சப்தமிட்டார்கள். முஸ்லிம்களின் உணர்வுகளையும் வீரத்தையும் ஆவேசத்தையும் யூதர்கள் புரிந்து கொண்டார்கள். இனியும் காலதாமதம் செய்வது உசிதமல்ல என்பதை உணர்ந்தார்கள். ஆகையால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு தீவிரம் காட்டினார்கள். தங்களது கோட்டைகளிலிருந்து வெளியேறி நபி அவர்களுக்கு முன் சரணடைந்தார்கள். நபி அவர்கள் ஆண்களை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமாவின் தலைமையின் கீழ் ஆண்கள் அனைவரும் விலங்கிடப்பட்டார்கள். பெண்களும் சிறுவர்களும் ஆண்களிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு ஓரமான இடத்திலே அமர்த்தி வைக்கப்பட்டார்கள். அப்போது அவுஸ் கூட்டத்தினர் நபி அவர்களை சந்தித்து, அல்லாஹ்வின் தூதரே, கைனுகா இன யூதர்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் எங்கள் சகோதரர்களாகிய ஹஸ்ரஜ் இனத்தவர்களின் நண்பர்களாவார்கள். இந்த குறைலா இன யூதர்கள் அவுஸ்களாகிய எங்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள். நீங்கள் இவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள். அதற்கு நபி அவர்கள், உங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒருவர் இவர்கள் விஷயத்தில் தீர்ப்பளித்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். நபி அவர்கள் இவர்கள் குறித்து தீர்ப்பளிக்கும் உரிமையை யாரிடம் கொடுக்கிறாங்க? அந்த அவுஸ் கிளையனுடைய தலைவர் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நான் ஒப்படைக்கிறேன் என்றவுடன் அவுஸ் கூட்டத்தினர் அதை என்ன செய்தாங்க? முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அவங்களோட தலைவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு முஆத் அவங்களுக்கு தெரியும், ஹந்தக் அஹ்ஸாபுடைய போர்ல அவங்க
எதிரிகளால் எய்யப்பட்ட ஒரு அம்பின் காரணத்தால் கடுமையாக காயமுற்றார்கள். அந்த காயத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் மதீனால இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஸஅத் இப்னு முஆத் அவர்களை அழைத்து வருவதற்கு ஆள் அனுப்புறாங்க, ஒருத்தர் அனுப்புறாங்க. இப்ப ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகல் போரில் அவங்களோட காலில் அம்பு என்ன செய்து விட்டது, தைத்து விட்டது. அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு வர முடியாமல் மதீனாவில் தங்கிவிட்டாங்க. எனவே அவர்கள் ஒரு கழுதையில் நபி அவர்களிடம் அழைத்து வரப்பட்டார்கள். அப்ப அவர் வந்து கொண்டிருக்கின்ற போதே அங்கிருந்தவர்கள் அவரை சுற்றி, ஸஅதே, உம்மிடம் ஒப்பந்தம் செய்திருந்த இந்த யூதர்கள் விஷயத்தில் அழகிய தீர்ப்பை கூறுங்கள், அவர்களுக்கு உதவி புரியுங்கள், நீங்கள் அவர்களுக்கு ஏற்ற தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் உங்களை தீர்ப்பளிக்கும்படி அழைத்திருக்கிறார்கள் என்று சொல்றான். ஆனால் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் எந்த பேச்சுக்கும் அவங்க பதில் அளிக்கல, எதுக்கும் பதில் சொல்லவில்லை. குழுமியிருந்த மக்கள் ஸஅதை மிக அதிகமாக தொந்தரவு செய்தவுடன் ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் இப்போதுதான் அல்லாஹுவின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பை பொருட்படுத்தாமல் இருக்க இந்த ஸஅதுக்கு நேரம் வந்துள்ளது என்று சொன்னார்கள். ஸஅத் ரலியல்லாஹுடைய இந்த துணிவுமிக்க சொல்லால் குழுமியிருந்த மக்கள் யூதர்கள் விஷயத்தில் ஸஅத் ரலியல்லாஹு அவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டார்கள். அதாவது யூதர்களை கொல்ல வேண்டும் என்ற உறுதியில் தான் ஸஅத் ரலியல்லாஹு இருக்கிறான். நாங்கள் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னோம், ஸஅத் அவர்கள் செய்த ஒரு துவா, பனு குறைலாவுடைய விஷயத்தில் தனது கண்களை குளிரச் செய்யக்கூடிய அந்த தீர்ப்பை வழங்காமல் எனது உயிரை கைப்பற்றி விடாது என்று பிரார்த்தித்திருந்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன முடிவு செய்ய போறாங்கன்ற விஷயம் அவங்களோட பேச்சில் தெரிய வந்தவுடன், இதனால் ஸஅத் அவர்கள் தங்களது தீர்ப்பை வெளிப்படையாக கூறுவதற்கு முன்பாகவே யூதர்கள் கொல்லப்பட போகிறார்கள் என்ற செய்தியை மக்கள் என்ன செய்கிறார்கள், மதீனா வாசிகளுக்கு தெரிவிக்கிறார்கள். அப்ப ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்த போது நபி அவர்கள் தங்களது தோழர்களிடம், உங்களது தலைவரை எழுந்து சென்று அழைத்து வாருங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று கூறினார்கள். அப்ப நபித்தோழர்கள் ஸஅத் இப்னு முஆத் அவர்களை கழுதையிலிருந்து இறக்கி அழைத்து வருகிறார்கள். ஏன்னா அவங்களோட காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸஅதே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த யூதர்கள் உமது தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் என்றார்கள். அப்போது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது தீர்ப்பு அந்த யூதர்கள் மீது செல்லுபடியாகுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு மற்றவர்கள் ஆம், செல்லுபடியாகும் என்று சொன்னார்கள். பிறகு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம்களின் மீது எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அப்போது இங்குள்ள மற்றவர் மீது, அதாவது தனது முகத்தால் நபி அவர்களை சுட்டிக்காட்டி, எனது தீர்ப்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டார்கள். அப்போது நபி அவர்கள், ஆம், நானும் உங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றான். இதற்கு பிறகு ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் அந்த யூதர்கள் விஷயத்தில் தீர்ப்பு சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். என்ன தீர்ப்பு சொல்றாங்க? ஆண்களை கொன்றுவிட வேண்டும், சிறுவர்களையும் பெண்களையும் கைதிகளாக்க வேண்டும், இவர்களின் சொத்துக்களையும் பொருட்களையும் என்ன செய்ய வேண்டும், பங்கு வைக்க வேண்டும், இதுதான் எனது தீர்ப்பு என்று ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த தீர்ப்பை கேட்ட நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்கிறார்கள், 7 வானங்களுக்கு மேலிருக்கும் அல்லாஹுவின் தீர்ப்பை நீங்கள் இவர்கள் விஷயத்தில் வழங்கிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். உண்மையில் ஸஅத் இப்னு முஆத் அவர்கள் கூறிய தீர்ப்பு மிக நீதமானதே, மிக நேர்மையான தீர்ப்பு.
ஏனெனில் குறைவா இன யூதர்கள் தங்களது உடன்படிக்கையை முறித்தது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக 1500 வாட்களையும் 2000 ஈட்டிகளையும் 300 கவசாடைகளையும் 500 இரும்பு கேடயங்களையும் ஒரு தோளினாலான கேடயத்தையும் சேகரித்து வைத்திருந்தார்கள். இவற்றை முஸ்லிம்கள் அவர்களுடைய இல்லங்களை வெற்றி கொண்ட போது அவற்றை கைப்பற்றினார்கள். நறுமையான சகோதரர்களே, இந்த தீர்ப்புக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜார் கிளையைச் சேர்ந்த பின்துல் ஹாரிஸ் என்ற பெண்ணின் வீட்டில் யூதர்களை அழைத்து வைக்க கட்டளையிட்டார்கள். அதற்கு பின் அவர்களுக்காக மதீனாவின் கடைத்தெருவில் பெரும் அகழி தோண்டப்பட்டது. பின்பு ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு அக்குழியில் வைத்து தலை வெட்டப்பட்டது. என இதை ரப்புடைய தீர்ப்பு, அல்லாஹுடைய தீர்ப்பு. பிறகு அதிலேயே புதைக்கப்பட்டார்கள். இவ்வாறு ஒவ்வொருவராக அழைத்து செல்லப்படும் போது அடைபட்டிருந்த சிலர் தங்களது தலைவன் காபிடம், தலைவரே, எங்களை அழைத்து சென்று இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்கின்றனர். அதற்கு காப், என்ன உங்களுக்கு எந்நேரத்திலும் எதுவும் விளங்காதா? அழைப்பவர் வந்து அழைத்து கொண்டே இருக்கிறார், அழைத்து செல்லப்பட்டவர் திரும்பி வருவதில்லை, இப்போது கூட புரியவில்லையா? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அது கொலைதான் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா என்றார். அவர்களில் 600 700 பேர் வரை என்ன செய்தார்கள்? அதில் இருந்தார்கள். அனைவரும் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கவும். இவ்வாறு மோசடி மற்றும் வஞ்சக குணமுள்ள விஷப்பாம்புகள் முற்றிலும் அழித்தொழிக்கப்பட்டன. இவர்கள் முஸ்லிம்களுடன் ஒப்பந்தங்களை முறித்தது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை அழிப்பதற்காக குவிந்த இராணுவங்களுக்கும் உதவியும் செய்தார்கள். அந்நேரம் முஸ்லிம்களுக்கு மிகச் சிரமமான நேரமாக இருந்தது. ஆகவே யூதர்கள் இந்த செயல்பாடுகளின் காரணமாக மாபெரும் அவர்கள் குற்றத்தை செய்தார்கள். எனவே அவர்களை முற்றிலும் கொண்டு விடுவதுதான் சரியான தீர்ப்பாக இருந்தது, படைத்த ரப்புடைய தீர்ப்பாக இருந்தது. இந்த குறைதா யூதர்களுடன் நதீர் யூதர்களை சேர்ந்த கொடிய ஷைத்தான் ஹய் இப்னு அக்தப் என்பவனும் கொலை செய்யப்பட்டான். இவன் நமது அன்னை சஃபியா ரலியல்லாஹுடைய தந்தையான். இவன் தான் இப்போரின் போது முஸ்லிம்களுடன் ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளும்படி காப் இப்னு அந்த அசதை தூண்டினான். இதன் விவரத்தை நாங்கள் என்ன செய்த முன்னால் உங்களுக்கு சொன்னோம். குறைஷி மற்றும் கத்ஃபான் இனத்தவர்கள் போரிலிருந்து திரும்பி சென்ற பிறகு ஹய் இப்னு அக்தப் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்தான்? குறைதா யூதர்களின் கோட்டைக்குள் புகுந்து கொண்டான். மற்றவர்களுடன் இவனும் கைது செய்யப்பட்டு கைகள் கழுத்துடன் சேர்த்து கட்டப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டான். தன்னை கொன்றதற்கு பிறகு தனது ஆடைகளை முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அனைத்து பக்கங்களிலும் விரல்களின் நுனி அளவுக்கு கிழித்து ஓட்டையிட்டுக் கொண்டான். நபி அவர்களுக்கு அருகில் இவனை அழைத்து வந்த போது அவன் நபி அவர்களை பார்த்து, உன்னை பகைத்து கொண்டதற்காக நான் என்னை இகழவில்லை, இருப்பினும் அல்லாஹ்வுடன் மோதியவன் தோற்று விடுவான் என்பது எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு, மக்களே, அல்லாஹ்வின் கட்டளையை பற்றி நான் கவலைப்படவில்லை, இது போன்ற சோதனைகளையும் போர்களையும் அல்லாஹ் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மீது விதித்து விட்டான் என்று கூறினான். பிறகு அவனது தலை வெட்டப்பட்டது. இவர்கள் யாரும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கவில்லை. அதே போன்று ஒரு நபித்தோழர் ஹல்லாத் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அவர்கள், அந்த நபித்தோழரை ஒரு யூத பெண் அந்த மாவாட்டக்கூடிய திருகையால் கொன்று விட்டார். எனவே அப்பெண்ணையும் பழிக்கு பழி கொல்லப்பட்டது. முடிமுளைத்த அனைவரையும் கொன்று முடி முளைக்காதவர்களை விட்டுவிடும்படி நபிஸ் அவர்கள் கட்டளையிட்டார்கள். முடிமுளைக்காத அத்தியா என்ற ஒரு சிறுவன் இருந்தான். பிற்காலத்தில் அவன் இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களின் தோழராக மாறினார். எனவே இதில் அந்த பருவம் அடைந்தவர்கள் பருவம் அடையாதவர்கள் என்று இதிலே என்ன செய்யப்பட்டார்கள்? பிரித்து பார்க்கப்பட்டார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு நபித்தோழர் அந்த ஜுபைர் இப்னு பத்தா என்று சொல்லக்கூடிய யூதனையும் அவனது குடும்பத்தார்கள் மற்றும் பொருட்களையும் தனக்கு தந்து விடுமாறு நபியாவிடம் கோரினார். நபி அவர்களும் அவர் கேட்டவாறை கொடுத்து விட்டார்கள். நபித்தோழர் சாபித்துக்கு இதற்கு முன் இந்த யூதர் உதவி புரிந்திருந்தார். சாபித் அவரிடம், உன்னையும் உமது பொருளையும் உமது குடும்பத்தார்களையும் நபி அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார்கள், நான் அவற்றை திரும்ப உனக்கே கொடுத்து விடுகிறேன் என்றார்.
ஆனால் அந்த ஜுபைர் இப்னு பத்தா இந்த யூதன், சாபித்தை நான் உனக்கு செய்த உதவியின் பொருட்டால் கேட்கிறேன், என்னை கொன்று என்னுடைய சகோதரருடன் சேர்த்து விடு என்றான். சாபித் அவனது கழுத்தை சீவி அவனது நண்பர்களுடைய சேர்த்து விட்டு அவனது மகன் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜுபைரை உயிரோடு விட்டுவிட்டார். இவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்று நபித்தோழர்கள் ஒருவராக மாறினார். எனவே நர்மையான சகோதரர்களே, இவ்வாறாக இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வகுப்பிலே தொடர்வோம். இந்த தலைப்பு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். எனவே இந்த வகுப்பில் அனைவரும் தொடர்ச்சியாக கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.